இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் இது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். சகையு என்கிற மனுஷனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகும்போது அந்த சகையுனுடைய வாழ்க்கையில அநேக குறைவுகள் இருந்தது. முதலாவது அவனிடத்துல காணப்பட்ட குறைவானது, அவன் உயரத்திலே குறைவுள்ளவனாயிருந்தான். அதோடு அவன் வரி வசூலிக்கிறவனாகவும் இருந்தான். அநியாயம் செய்கிற மனுஷனாயிருந்தான். மற்றவர்களிடத்தில் அநியாயமாய் வரி வசூலிக்கிறவனாயிருந்தான். அப்படி தன்னுடைய ஆஸ்தியை அவன் அதிகரித்தான். ஆகவே மற்றவர்கள் அவன் மேல் பிரியமில்லாதவர்களாயிருந்தார்கள். அவர்கள் அவனை பாவி என்று எண்ணி அவனை வெறுத்தார்கள். மற்றவர்கள் மத்தியிலே உயரம் குறைவாயிருக்கிறதினாலே குள்ளனாயிருந்த அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்பின போது ஒரு மரத்தின் மேல் ஏறுகிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை அந்த மரத்தின் மேல் இருப்பதையும் பார்த்து கொள்கிறார். திரளான கூட்டத்தின் மத்தியிலும் அந்த அநியாயமான அந்த பாவியையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டுபிடித்தார். அவர் பாவிகளை தேடி அவர்கள் இருதயத்திற்குள்ளாக போகி அவர்களுடைய வீட்டிற்குள்ளாக போகி அவர்களை ரட்சிக்கிற தேவன் அவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவிகளை தேடும்படி வந்தார். நீங்களும் நானும் நம்மளுடைய பாவத்தின் நிமித்தமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோமே, ஆனால் நீங்களும் நானும் நம்மளுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக விரும்பினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலும் வர பிரியமாயிருக்கிறார். அவர் நம்மை தேடுகிறார். அவர் விரும்புகிறது நம்மளுடைய இருதயத்திலே வந்து நம்ம வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாவத்தின் சம்பளம் நித்திய கால மரணத்திற்கு நீங்களாக்கி நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. காரணம், இந்த உலகத்திலே பாவிகளை தேடவும் அவர்களை ரட்சிக்கவுமே இந்த உலகத்திற்கு வந்தார். நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அந்த ரட்சிப்பை அனுபவித்துக் கொள்ளலாம்.